Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் போஸ்ட் colonial approach to Shakespeare. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ரிஸ்கிரைப்ட் சிலபி ஃபார் ஃபர்ஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் ஷேக்ஸ்பியரியன் ஸ்டடீஸ் இன் யூனிட் 5. ஓகே, நம்ம ஆல்ரெடி 4 அப்ரோச்சஸ் டு ஷேக்ஸ்பியர் பார்த்துட்டோம். இந்த யூனிட் 5ல 5 அப்ரோச்சஸ் மொத்தம் இருக்கு. இதில் 4 அப்ரோச்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஃபைனல் அப்ரோச் போஸ்ட் colonial approach to Shakespeare. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வித் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், போஸ்ட் colonial அப்ரோச்னா என்னென்னு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் colonialityனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? அதாவது போஸ்ட் colonial தியரி அப்படின்னா என்னென்னா, இட் டீல்ஸ் வித் த லிட்ரேச்சர் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் கண்ட்ரிஸ் தட் were once colonies ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். இப்போ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 தான் கிடச்சிது. அதுக்கு முதல் நம்ம என்னவா இருந்தோம்? பிரிட்டிஷ் காலனியாக தான் இருந்தோம். காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகிடுறோம்? போஸ்ட் colonial கண்ட்ரி ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் ஆகிற லிட்ரேச்சர் இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, இது எல்லாமே போஸ்ட் colonial கண்ட்ரிஸ். இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற லிட்ரேச்சர்லாம் போஸ்ட் colonial லிட்ரேச்சர். ஸோ இந்த லிட்ரேச்சரில் இருக்கிற விஷயத்தை டீல் பண்ணுறதும் போஸ்ட் colonial அப்ரோச்னு நம்ம சொல்கிறோம். இட் மே ஆல்சோ டீல் வித் லிட்ரேச்சர் ரிட்டன் பை சிட்டிசன்ஸ் ஆஃப் காலனைசிங் கண்ட்ரிஸ் தட் மேக்ஸ் காலனிஸ் அஸ் தேர் பீப்புள்ஸ் இஸ் இட் சப்ஜெக்ட் மேட்டர். அது மட்டும் இல்லை, இந்த லிட்ரேச்சரை பற்றி எழுதுறவங்க போஸ்ட் colonial கண்ட்ரியை சேர்ந்தவங்கனாலும் அதுவும் போஸ்ட் colonial அப்ரோச்னு இருக்கும். அதுக்கப்புறம் தியரி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பேஸ்ட் அரவுண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் அதர்னஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த போஸ்ட் colonial பீப்புள் பற்றி எழுதுறாங்க இல்லையா? அதாவது காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்த மக்களை பற்றி எழுதுறதும் போஸ்ட் colonial லிட்ரேச்சர் தான். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் ஷேக்ஸ்பியர் பண்ணியிருக்காருன்னா ஆமாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட காலத்தில் இது எப்படி வரும் அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த தியரி ஷேக்ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்றது படிக்கிறது தான் போஸ்ட் colonial approach to Shakespeare. Okay. So post-colonial approach to Shakespearean plays relate to the social codes and more recent history of the reception of Shakespearean drama with decolonization movements. ஸோ ஆரம்பத்தில் ஷேக்ஸ்பியர் அப்படி நினச்சி எழுதியிருக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதியிருக்காரு. இன்றைக்கி இருக்க கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதான் அந்த டீகாலனைஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் இருக்காங்களே, நிறைய போஸ்ட் colonial தியரிஸ் எல்லாம் உருவாக்குறப்போ ஷேக்ஸ்பியர் இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ரிலேட் பண்ணுறாங்க. போஸ்ட் colonial அப்ரோச்சை ஷேக்ஸ்பியரோட பிளேஸோட ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. The theme of colonialism. கொலோனியலிசம்னா அந்த காலனி ஆதிக்கம் இருக்கு இல்லையா? அதை பற்றிய தீம் எதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு? இட் இஸ் அவுட்ரைட்லி ப்ரெசன்ட் இன் த டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் தெரியும். ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. அவரோட கடைசி பிளேன்னு சொல்லப்படுற பிளே தான் த டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்டில் பார்த்தீங்க ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ராமாட்டிக் ரொமான்சஸ். ஸோ டெம்பஸ்ட் அதிகமாக இட் இஸ் யூசிங் த தீம் ஆஃப் colonialism. Okay, it is outrightly presented in the Tempest. So post colonial approach to the Tempest அதான் இன்னைக்கு படிக்க போகிறோம். Shakespeare neither supported nor criticized the process of colonization but presented both sides of the colonial impacts. இப்போ ஷேக்ஸ்பியரோட பீரியட்லேயே கொலோனியலிசம் ஆரம்பிச்சிருது. போஸ்ட் colonial தியரி அப்படின்னா அந்த கொலோனியல் பீப்புளை பற்றி பேசுகிறது தான் போஸ்ட் colonial தியரின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது அவர் பீரியட்லேயே கொலோனியலிசம் ஆரம்பிச்சிருது. இந்த 16th centuryயில் தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்துருக்கிறார். அந்த பீரியட்லேயே எலிசபெத் நேராலேயே நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. இன்னும் எதுக்காக? அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் தன்வசப்படுத்தி அந்த நாட்டை தன்வசமாக்குறாங்க. அப்படி அவர் பீரியடில் அவங்கள இங்கிலீஷ் பீப்புள் அவர்கள் வசமாக்கிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா, த நியூலேண்ட், நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்லாம் அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஓகே, அமெரிக்காங்கிறது ஆக்சுவலாக என்னது அப்படின்னு சொன்னால் நியூ இங்கிலாண்டுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் போய் அமெரிக்காவை அந்த பீரியடில் தான் ஆக்குபை பண்ணுறாங்க. இங்கிலீஷ் பீப்புள்னு இல்லை, யூரோப்பியன்ஸே அந்த கண்ட்ரியை போய் ஆக்குபை பண்ணுறது இந்த செஞ்சுரிஸ் 15th 16th centuries தான். அப்போது ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மக்கள் எல்லாம் இங்கிலீஷ் பீப்புளெலாம் நிறைய போய் அங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செட்டில் ஆக ஆரம்பிக்கிறப்ப அங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? அடிமைப்படுத்துகிறாங்க, அடக்குமுறையை கையாளுறாங்க. அவங்கள அடக்கிட்டு அவங்க இடத்த என்ன பண்ணுறாங்க? இங்கிலீஷ் பீப்புள் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராசஸை ஷேக்ஸ்பியர் இதுதான் கொலோனியலிசம்னு நம்ம சொல்லுவோம். காலனி ஆதிக்கம்னா இதுதான். ஓகே, இப்போ இந்தியாவுக்குள்ளே இங்கிலீஷ் பீப்புள் வந்தாங்கன்னா வாணிப ரீதியாக வர்றாங்க, நல்லவங்க மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நாளில் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க? அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. இங்கே நிறைய என்ன இருக்குது? பிரிவினை இருக்குங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அவங்க டாமினேட் பண்ணுறாங்க, வெப்பன்
யூஸ் பண்ணி நம்மளையெல்லாம் அடக்கி அவங்க மாஸ்டர்ஸாவும் நம்மள சர்வன்ட்ஸாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பெரிய ஆள்களாவும் நம்மள என்ன பண்ணாங்க, சாதாரண ஒண்ணுமே தெரியாதவங்களாவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே தான் அமெரிக்கா. எல்லா இடத்துலயும் அவங்க அப்படிதான் செய்வாங்க. காலனி ஆதிக்கத்துக்கு போறவங்கலாம் அத தான் செய்றாங்க. ஸோ அமெரிக்காலயும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெட் இண்டியன்ஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஓகே, இந்தியன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம எந்திரிச்சுட்டோம். எந்திரிச்சு சண்டை போட்டு நம்ம உரிமைகள்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து வளரும் நாடாயிட்டோம். ஆனா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒயிட் இங்கிலீஷ் பீப்பிள் தான் அங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரிஜினல் அமெரிக்கன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாமே வேற நாட்டுல இருந்து போனவங்க தான் அமெரிக்கால இருக்கிறவங்க. ரைட்? ஸோ அங்க இருக்க ஒரிஜினல் பீப்பிள் அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கன்ஸ் கூட கிடையாது. ரெட் இண்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அபாரிஜின்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியில தான் இன்னைக்கு கூட இருக்காங்க. பல பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, இவங்க இந்த பீரியட்லயே அவங்க அடக்குமுறையிலேயே நிறைய இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய டிசீஸ் வந்துமே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு வாஸ்ட் கான்டினென்ட் இல்லையா? அங்கன்னும் இங்கன்னுமா ட்ரைப்ஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்க நிறைய நாள் அவங்க வாழவே இல்லை. அதுதான் இப்போவுமே ஒரு சில படங்கள் சினிமாக்கள்ல பார்க்கலாம். அங்கன்னும் இங்கன்னும் ஃபாரஸ்ட்ல எங்கேயோ இருப்பாங்க. ரைட்? மற்றபடி அமெரிக்கால அபாரிஜின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அடக்கி இவங்க தான் இங்கிலீஷ் பீப்புள் தான் அங்கே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் இதை என்ன பண்ணாரு, அவங்க காலத்தில் அப்போ தான் அவங்க அமெரிக்காவுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணலை, கிரிட்டிசைஸும் பண்ணல. இந்த காலனைசேஷனை அவங்க நாட்டு மக்கள் தான் அங்கே போய் யூரோப்பியன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதை சப்போர்ட்டும் பண்ணலை, எதிர்க்கவும் இல்லை ஷேக்ஸ்பியர். இதில் டெம்பஸ்டில் கிட்டத்தட்ட அவர் வந்து அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட் அவர் காமிக்கிறது வேணா அமெரிக்கான்னு சொல்லல, நியூலாண்டுன்னு சொல்லல, பட் நியூ இங்கிலாண்டுன்னு சொல்லல. பட் என்ன பண்றாரு, அமெரிக்காவை பத்தி தான் அவரு இன்டைரக்டா பேசுறாருன்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. அதனால தான் இதுக்கு போஸ்ட் கொலோனியல் அப்ரோச் நம்ம கொடுக்குறோம். இன் திஸ் டைம் ரைட்டர்ஸ் யூசுவலி டிஃபைன் சிவிலைசேஷன் ஃப்ரம் வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. எப்படின்னா அவங்க யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எல்லாமே யூரோப் செய்யறது நியாயம்னு பேசுவாங்க. ஆனா இவர் வந்து நியாயம்னு சொல்லல, எதிர்த்தும் சொல்லியிருக்க மாட்டார். டெம்பஸ்ட்ல அதாவது பாதிக்கப்பட்டவனுக்கும் ஒரு கதை இருக்கதை சொல்லியிருப்பார். பொதுவா ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க காலனி ஆதிக்கத்துல இருக்காங்க இல்லையா, அந்த மதர் கண்ட்ரியை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அஃபெக்டட் கண்ட்ரியை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா அஃபெக்டட் பார்ட்டியை பத்தியும் ஷேக்ஸ்பியர் டெம்பஸ்ட்ல பேசியிருப்பார். அஃபெக்டட் பார்ட்டி அங்க யாரு, கேலிபனை பத்தி ரொம்பவே பேசியிருப்பார். ஓகே, the worlds they presented in colonial fiction were empty of indigenous கேரக்டர்ஸ். அப்போ மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த இண்டிஜினுவஸ் பீப்புள், அதாவது அங்க வாழ்ந்த ஒரிஜினல் மக்களை பத்தி பேசியே இருக்க மாட்டாங்க. they depicted the colonizers as powerful, intelligent, cultured and adventurous. அவங்க வந்து காலனைசர்ஸ், அதாவது யூரோப்பியன்ஸ் என்னவா காமிச்சிருப்பாங்க, பவர்ஃபுல் பீப்புளா, இன்டெலிஜென்ட் பீப்புளா, கல்ச்சர்ட் பீப்புளா, ரொம்ப அட்வென்ச்சரஸ் பீப்புளா, அவங்கள ரொம்பவே நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் அவர் இண்டிஜினஸ் பீப்புளுக்காகவும் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன் ஷேக்ஸ்பியர்ஸ் தி டெம்பஸ்ட் தெர் இஸ் நோ டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு அமெரிக்கா அண்ட் காலனைசேஷன். நான் சொன்னேன் இல்லையா, டைரக்டா அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்கல, அமெரிக்காவை பத்தி பேசுறேன்லாம் அவர் சொல்லலை. ஹவவர் ப்ராஸ்பரோ ரெப்ரசன்ஸ் டாமினியரிங் காலனைசர். ஏன்னா அப்போ வந்து அவங்க அமெரிக்காவை மட்டும்தான் பெருசாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அமெரிக்காவை பற்றிய கதைகளை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு, டெம்பஸ்ட் எழுதுறாரு. யாரு, ஷேக்ஸ்பியர். ஸோ ப்ராஸ்பரோவோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டாமினியரிங் காலனைசர், ஒரு யூரோப்பியன் மாஸ்டர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் ப்ராஸ்பரோவை அவர் காமிச்சிருக்காரு. அண்ட் மிராண்டா சிம்பிளைசஸ் ஆங்கிலோ அமெரிக்கன் எஃபர்ட்ஸ் டு ப்ளஸ் இண்டிஜினஸ் கல்ச்சர். மிராண்டா என்ன பண்றாங்க, அந்த கேலிபனை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கல்ச்சர் எல்லாம் என்ன பண்றாங்க, இப்படி இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி செய்ய, என் லாங்குவேஜை கத்துக்கோன்னு சொல்லித்தர மாதிரி மிராண்டாவை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அப்போ பொதுவா இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு நாட்டை போய் பிடிக்கிறாங்களோ அந்த நாட்டில் இருக்க இண்டிஜினஸ் பீப்புள், அந்த ஒரிஜினல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்க கல்ச்சர்லாம் சரியில்லை, எங்க கல்ச்சரை பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்றாங்களாம் மிராண்டா அப்படின்னு சொல்றாரு.
இதை வந்து அப்படி படிக்கிறோம் நம்ம. ஓகே, போஸ்ட் கொலோனியல் அப்ரோச்சில் அப்படி படிக்கிறோம். ஓகே, ஷேக்ஸ்பியர் அப்படி சொல்லலை, அப்படி டெபிக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஷேக்ஸ்பியர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை ட்ராவல் நரேட்டிவ்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம் அண்ட் மென்ஷன்ஸ் த இம்பாக்ட் ஆஃப் நியூ வேர்ல்டு ஐடியாஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் நரேட்டிவ்ஸ், அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் அந்த ட்ராவல் டைரிஸ் எழுதியிருக்காங்க. அப்போ நியூ வேர்ல்டுன்னு அவங்க சொல்கிறது அந்த அமெரிக்காவை தான். அந்த ஐடியாஸ் வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மனசில் பஞ்சு. அதெல்லாம் படித்து தான் ஷேக்ஸ்பியர் இந்த கதையை எழுதியிருக்காரு. த டெம்பஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த நியூ வேர்ல்ட். நியூ வேர்ல்டுன்னு அங்கே சொல்லப்படுறது அமெரிக்கா தான். ஓகே, த டெம்பஸ்ட் represents the new world despite the fact that there are no direct references to the new world. அமெரிக்கான்னு அங்க டைரக்டா சொல்லல, நியூ வேர்ல்டுன்னு சொல்லல, பட் டெம்பஸ் uninhabited islandன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றாரு அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த டெம்பஸ் த ஐலாண்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் as subtle, tender and delicate. அந்த ஐலாண்டை ரொம்ப அழகான ஒரு ஐலாண்டா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நிறைய கேரக்டர்ஸ். இட் seems Shakespeare was deeply impressed by the discovery of the new world, and through the words of Gonzalo he describes how a land could be governed and a civilization be established. அப்போ கான்சலோ மூலமா அவர் வந்து என்ன சொல்ல வர்றார், கான்சலோன்ற கேரக்டர் மூலமா அந்த நாடு எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்படி நாட்டை எப்படி வந்து நம்ம அடக்கி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கான்சலோங்கிற மினிஸ்டர் பேசுகிற மாதிரியும் அவரோட ஐடியாஸை வெளிப்படுத்தியிருப்பார். பொதுவாக யூரோப்பியன்ஸ்க்கு இருக்க அந்த மென்டாலிட்டியை ஷேக்ஸ்பியர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இன் த ப்ராசஸ் ஆஃப் காலனைசேஷன் தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இப்போ காலனி ஆதிக்கத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் யாரு, காலனைசர், அண்ட் அதர் இஸ் த காலனைஸ்ட், அதாவது மாஸ்டர். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் மாஸ்டர், இந்தியன் சர்வெண்ட். ஓகே, அப்போ மாஸ்டர் தான் காலனைசர். இங்கே இந்தியன்ஸ் யாரு, காலனைஸ்ட். அதே மாதிரி அமெரிக்கானா இங்கிலீஷ் பீப்புள் தான் colonizer. அங்க இருந்த அபோரிஜின்ஸ் வந்து colonized. ஓகே, ஸோ ப்ராஸ்பரோ ரெப்ரசன்ட்ஸ் த colonizer அண்ட் கேலிபன். அப்போ இந்த ட்ராமாவில் நான் அதை எப்படி பார்க்குறோம், ப்ராஸ்பரோங்கிற அரசன் தான் எங்கே வர்றான், அந்த அன்இன்ஹபிட்டட் ஐலாண்டுக்கு வர்றான். அந்த ஐலாண்டில் இருந்த கேலிபனை அவன் வந்து ஒன்றுமே தெரியாத அன்சிவிலைஸ்ட் மேன் மாதிரி காமிப்பாங்க. அவனை வந்து அடக்கி தன்னோட செர்வெண்ட்டாக வச்சுக்கிறார். அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி செர்வெண்ட்டாக வச்சுக்கிறாருன்னு தான் அந்த கதை போகுது. அப்போது ப்ராஸ்பரோ காலனைசரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, கேலிபன் அங்கே இருக்க காலனைஸ்டு நம்மள மாதிரி இந்தியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறான். த எக்ஸாமினேஷன் ஆஃப் தீஸ் டூ கேரக்டர்ஸ் இஸ் highly important in order to understand the colonial perspectives in the Tempest. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் அந்த டெம்பஸ்ட்ல வந்து எப்படி காமிச்சிருக்காங்க, கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு கேரக்டர் புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா காலனைஸ்டர் அழகா டெபிக்ட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர்னு நம்ம பார்த்துக்கலாம். ப்ராஸ்பரோ ரெப்ரசன்ட்ஸ் வெஸ்டர்ன் காலனைசர். அப்போ ப்ராஸ்பரோ யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா, வெஸ்டர்ன் காலனைசர் மாஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. as he takes control over the island and its inhabitants. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐலாண்டுக்கு போகிறாரு, வெளியிலேருந்து போகிறாரு, அந்த ஐலாண்டை தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வர்றார், கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றார். Like other colonizers, he defines the indigenous people as inhuman, uncivilized and animal-like. அங்க இருக்க காலனைசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு, அங்க இருக்க காலனைஸ்டு யாரு அப்படின்னு சொன்னா இவன் நம்ம கேலிபன் எப்படி ட்ரீட் பண்றாரு, இன்ஹியூமன், அவன் மனுஷனே இல்லைங்கிறாரு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவே இல்லைங்கிறாரு, அனிமல் பிஹேவியர் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அப்படிதான் எப்படி யார் ட்ரீட் பண்ணா, எல்லா இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்க இங்கிலீஷ் பீப்புள் வந்தப்போ அவங்களும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அது மாதிரிதான் ப்ராஸ்பரோ கேலிபனை ட்ரீட் பண்றாரு. ஓகே, தென் he takes Ariel as a cooperative and submissive indigenous person. இப்போ இந்தியாக்கே அவங்க வர்றப்போ எப்படி இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கேலிபன் வந்து இவருக்கு எதிர்த்து இருப்பார், ப்ராஸ்பரோக்கு எதிர்த்து ஒரு ரிபல்லா இருப்பாரு. ஆனா ஏரியல் என்ன பண்ணும், அதுவும் அந்த ஐலாண்டை சேர்ந்தது தான். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராஸ்பரோ கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கும். அதனால அதுக்கு விடுதலை எல்லாம் கிடைக்கும், அதுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் கிடைக்கும், அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கும், அதனால அதுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். இதுவும் ஒரு கேரக்டர் தான். இப்போ இங்கிலீஷ் பீப்புள் இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து காலனி ஆதிக்கத்துல ஈடுபடுறப்போ தங்களுக்கு எதிர்த்து
எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எந்த சலுகையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இண்டிஜினஸ் பீப்புளே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஏரியலை போர்ட்ரே பண்ணுறாங்க போஸ்ட் கலோனியல் அப்ரோச்சில். ஆன் த அதர் ஹேண்ட் Caliban represents rebellious, resistant and non-cooperative indigenous people. ஓகே, ஸோ கேலிபன் வந்து நான் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாரு. ஆனால் ஏரியல் வந்து கோஆப்ரேட்டிவான ஒரு சப்மிசிவ். ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஜால்ரா தட்டி பழச்சிக்கிட்டாங்களே, அவங்கள வந்து அவங்க மாதிரி கேரக்டராக ஏரியலையும் எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்களே அவங்களெல்லாம் கேலிபன் மாதிரியும் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஓகே, ப்ராஸ்பரோ கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ சுப்பீரியர். இப்போ வெஸ்டர்னர் மாதிரி ப்ராஸ்பரோ நடந்துக்கிறாரு, ஒரு கொலோனியல் மாஸ்டர் மாதிரி சுப்பீரியர் பீயிங்காக தன்னை காமிச்சுக்கிறாரு. நாலேஜபிள் மேன், இன்டெலிஜென்ட் மேனா. ஹி ஃபோர்ஸஸ் தெம் டு சரண்டர் அண்ட் ஆக்ட் அஸ் ஸ்லேவ்ஸ் த்ரூ ஹிஸ் மேஜிக்கல் பவர்ஸ். அவர் தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. யாரை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கேலிபனை. எப்படி இங்கிலீஷ் பீப்புள் அவங்களோட வெப்பன்ஸ் வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்களோ, கன்னு பீரங்கி எல்லாம் கொண்டு வந்தாங்களே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இவர் எதை யூஸ் பண்ணுறார், ப்ராஸ்பரோ மேஜிக். அவர்கிட்ட இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுறாரு, கேலிபனை. காலனைசர்ஸ் யூஸ் கன்ஸ் அண்ட் அதர் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் மேஜிக் டு சப்போர்ட் த லோக்கல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த நியூ காலனைஸ் நேஷன்ஸ். அப்போ காலனைசர்ஸ் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே, எப்படி இந்த ட்ராமாவில் மேஜிக் யூஸ் பண்ணப்படுதோ அது மாதிரி. ஏரியல் அண்ட் கேலிபன் ரியாக்ட் டிஃபரெண்ட்லி அண்ட் அச்சீவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஏரியலும் கேலிபனுக்கும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். ரெண்டு கேரக்டர்ஸ். ஏரியல் சப்மிசிவ் கேரக்டர் இண்டிஜினஸ்லேயே, கேலிபன் வந்து எதுக்குற கேரக்டர். போத் சர்வ் ப்ராஸ்பரோ, பட் ஏரியல் இஸ் ரிவார்டட் ஃப்ரீடம் அட் த எண்ட் பை ப்ராஸ்பரோ ஃபார் ஹிஸ் லாயல்ட்டி அண்ட் டெடிகேட்டட் சர்வீஸ். ஏரியலுக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரீடம் கிடைக்குது, ரிவார்ட் எல்லாம் கிடைக்குது. கேலிபன் சிம்பிளைசஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிபலியன். எதிர்த்து நிற்கிற கேரக்டர் கேலிபன் இருக்கான். ஹி இஸ் அ நான் கன்ஃபர்மிங் இண்டிஜினஸ் பீப்புள். இதெல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா, அவன் வந்து ஒத்துக்கிறதே இல்லை அவன் பேசுறத. அப்போ அவன் வந்து ப்ராஸ்பரோ கால்ஸ் ஹிம் ஹாக்ஸிட், inhuman and excuse me. ஸோ இப்படி வந்து ப்ராஸ்பரோ அவரை கூப்பிடுறாரு ஹேக்ஸ். எல்லாம் இது ரொம்பவே தரம் தாழ்ந்த வார்த்தைகள்ல தான் என்ன பண்றாரு, கேலிபன் மாதிரி ஒரு ரிபல்ல, ஒரு புரட்சி செய்யறவனை கூப்பிடுறாரு. ஹி பிஹேவ்ஸ் லைக் க்ரூவல் பாஸ் டுவர்ட்ஸ் கேலிபன். இப்போ கேலிபனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ப்ராஸ்பரோ வந்து க்ரூவல் பாஸ், ஆனா ஏரியலுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ். ஓகே, இதுதான். He returns him to punish cruelly if he does not obey his orders. என்ன சொல்றாரு, நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா உன்னை வந்து பனிஷ் பண்ணுவேன் எங்க இருந்தாலும் சொல்றாரு. ஓகே, கேலிபன் இஸ் forced to obey Prospero's commands through his magical powers. அப்போ ப்ராஸ்பரோவோட கமாண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நடக்கிறதா கேலிபனுக்கு தலையெடுத்து. இல்லைன்னா அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி கேலிபனை பயங்கரமா இது பண்ணுவாரு, கொடுமைப்படுத்துவாரு ப்ராஸ்பரோ. ஓகே, however like a bold rebel he protests against Prospero for injustice done to him. ஆனாலும் ஒரு ரிபல் தான் அவர் இருக்கான் கடைசி வரைக்கும் கேலிபன். அப்போ ஷேக்ஸ்பியர் வந்து ப்ராஸ்பரோவையும் காமிக்கிறாரு, அவனோட சைடை காமிச்சாலும் ஒரு பக்கம் கேலிபனோட நியாயங்களையும் சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. அதனாலதான் என்ன பண்ணாங்க கிரிட்டிக்ஸ் வந்து இது கிட்டத்தட்ட கொலோனியல் அப்ரோச் இந்த பிளேக்கு கொடுக்கலான்னு அதுதான் வாசிக்கிறாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஜியோகிராபிக்கல் லொகேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டு வந்து மெடிட்ரேனியன் அண்ட் கரீபியன் சீல தான் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் அந்த ஏரியால தான் பொதுவா இந்த காலனைசேஷன்லாம் நடந்தது. ஸோ ஷேக்ஸ்பியர் பிரசன்ஸ் கொலோனியல் ரிட்டாரிக் ஆஃப் த 16th century through the perception of Prospero, Trinculo and Miranda. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மூலமா கலோனியல், அதாவது கலோனியல் மாஸ்டர்ஸ்க்கான விஷயங்களை இந்த 3 கேரக்டர்ஸ் மூலமா ப்ராஸ்பரோ, ட்ரின்குலோ, மிராண்டா மூலமா வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்ததான் காலனைஸ்டுக்காக கேலிபனையும் ஏரியலையும் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஓகே, காலனைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ்ஸ் வந்து அன்சிவிலைஸ்ட் மட்டும் இல்ல, problematic, violent அப்படின்லாம் சொல்லுவாங்க. However, Shakespeare's Tempest depicts humanization of Caliban, who possesses qualities of a noble savage. Caliban is capable of learning language and is sensitive to music and beauty. பொதுவாகவே வந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்கள வந்து காலனைஸ்டு பீப்புளை ரொம்ப இன்ஹியூமனாக தான் டிபெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து கேலிபன்
ரொம்ப நோபல் குவாலிட்டிஸ், நோபல் சேவேஜா தான் டெபிக்ட் பண்ணியிருப்பாரு. ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ் சொல்வாரு. அவனுக்கு வந்து அந்த மியூசிக், பியூட்டி எல்லாத்தையும் அட்மையர் பண்ற அந்த நேச்சர்லாம் இருக்கும். ஹி ஸ்பீக்ஸ் லைக் அரிஸ்டோக்ராட்டிக் கேரக்டர்ஸ் இன் ரிதமிக் வேர்ட்ஸ் வித் அயாம்பிக் பென்டமீட்டர்னு சொல்றாரு. அவன் பேசுற வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா ரிதமிக்கா இருக்கு. ஓகே. பொதுவா வந்து லோ கேரக்டர்ஸ்க்கு ஷேக்ஸ்பியர் வந்து ப்ரோஸ் தான் கொடுத்திருப்பாரு. ஆனா கேலிபனுக்கு எப்படி கொடுத்திருக்காரு? நல்ல பொயட்டிக் லாங்குவேஜ்ல அவன் பேசுற மாதிரி கொடுத்திருக்காரு. These qualities create sympathy and sense of equality among the audience for native colonized people. அப்போ நேட்டிவ் பீப்புள் மேல ஒரு இரக்கத்தை யாருக்கு உண்டு பண்ணும்? ஆடியன்ஸ்க்கு உண்டு பண்ணியிருக்கோம். அப்ப இருந்த ஆடியன்ஸ்க்கே கேலிபன் மாதிரி ஒரு கேரக்டர் மேல ஒரு சிம்பத்தியும் சேர்ந்து வந்திருக்கும். The audience experiences sympathy for Caliban for injustice and humiliation meted out by Prospero to him. அவங்க என்ன நினைப்பாங்க? எதுக்கு பாவம் இவனை போய் இந்த பாடுபடுத்துறார் ப்ராஸ்பரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். ஓகே. ஸோ கன்க்ளூஷன், the Tempest depicts not only the conflict between the colonizer and the colonized, but the questions of the existing ideologies of colonization. ஸோ இது வந்து காலனைஸ்டு பத்தி மட்டும் இல்ல, ஐடியாலஜிஸ் ஆஃப் காலனைசேஷன் பத்தியும் இந்த ஒர்க் வந்து டெம்பஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராஸ்பரஸ் கேப்சர் ஆஃப் சைக்கோரக்ஸஸ் லேண்ட் அண்ட் ஹிஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த நேட்டிவ்ஸ் ரெப்ரசன்ட் ஹிஸ் காலனைசிங் ஸ்டாண்ட்ஸ். இப்போ எப்படி ப்ராஸ்பரோ என்ன பண்ணாங்க? சைக்கோரக்ஸோட ஐலாண்ட், இவன் சொல்லியிருப்பான் கேலிபன், திஸ் ஐலாண்ட் இஸ் மைன் பை மை மதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் அம்மாவின் உரிமைப்பட்ட இது சொத்து, இந்த ஐலாண்ட் என்னுடையது அப்படின்னு தான் அவன் போராடுவான். ஓகே. ஸோ சைக்கோரக்ஸோட அந்த லேண்டை ப்ராஸ்பரோ கேப்சர் பண்ணி என்ன பண்றாரு? காலனைசரா அவர் வந்து உயர்றாரு. கேலிபன்ஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் ப்ராஸ்பரோ டெபிக்ட்ஸ் ஹிஸ் ரெசிஸ்டன்ஸ் டு கொலோனியல் பவர். அதே மாதிரி கேலிபனோட அந்த சண்டை போடுற குணம் எதை காமிக்குது? இப்போ எப்படி வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ்ட இந்தியன் மாதிரி கண்ட்ரிஸ், இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க இல்லையா? உரிமை வேணும், என்னோட நாட்டை திரும்ப கூடுன்னு. அது மாதிரி கேலிபனோட நேச்சரை நம்மளால பார்க்க முடியுது. The Tempest can be studied from the post-colonial perspectives. Okay, so with this we complete this 5th unit also. I hope I have completed all the topics in Shakespearean studies. My best for your exams. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.